الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. وقال تعالى أيضا: يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுபவிக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய, ஒரு முஸ்லிமான மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமால்களையும், அனைத்து விதமான வணக்கங்களையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் அடிப்படையான இரண்டு பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் அமாலுல் வாஜிபா, அல் அமாலுல் ஃபரீதா. கட்டாயமாக வாஜிபாக நிறைவேற்றப்பட வேண்டிய அமால்கள், வணக்கங்கள். அது ஐவேளை தொழுகைகளாக இருக்கலாம், ரமதானுடைய நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தினுடைய வணக்கமாக இருக்கலாம், ஃபர்தான ஹஜ் உம்ராவாக இருக்கலாம், அவனின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்ச்சைகளாக இருக்கலாம். எனவே ஒரு முஸ்லிமான மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளுக்கு அல் அமாலுல் வாஜிபா, அல் அமாலுல் ஃபரீதா என்று அழைக்கப்படும். இரண்டாவது பகுதி அல் அமாலுல் நாஃபிலா, அல் அமாலுல் முஸ்தஹப்பா, அல் அமாலுல் மந்தூபா. அல் அமாலுல் நாஃபிலா என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதன் மேலதிகமாக செய்யக்கூடிய நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள். அது தொழுகையோடு தொடர்பான சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், நோன்போடு தொடர்பான நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், பணத்தோடு தொடர்பான நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம்,
ஹஜ் உம்ராவோடு தொடர்பான நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம். எனவே ஒரு முஸ்லிமான மனிதன் மேலதிகமாக செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்-அமால் நாஃபிலா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையான 2 பகுதிகளுக்கும் மத்தியிலையும் புனித இஸ்லாம் மார்க்கம் மிக பெரும் வேறுபாட்டை, மிக பெரும் வித்தியாசத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். மேலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போன்று 2 விதமான அமால்களுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய வேறுபாட்டை, வித்தியாசத்தை புனித இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அமால் வாஜிபா என்றால் யுசாபு அலா ஃபாயிலிஹி வ யுஆகபு அலா தாரிகிஹி. ஒரு மனிதன் வாஜிபான அமல்களை, வணக்கங்களை செய்யும் பொழுது அவனுக்கு பூர்த்தியான நன்மைகள் வழங்கப்படுவதோடு, அந்த வாஜிபான அமலை ஒரு மனிதன் தக்க காரணமின்றி விடும் பொழுது அவனுக்கு தண்டனைகளும் மாத்திரம் வழங்கப்படாமல் பலவிதமான பாவங்களும் எழுதப்படும். அமால் நாஃபிலா என்றால் யுசாபு அலா ஃபாயிலிஹி வலா யுஆகபு அலா தாரிகிஹி. ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடும் பொழுது பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் அள்ளி கொடுப்பதோடு, அந்த நஃபிலான வணக்கத்தை அந்த முஸ்லிமான மனிதன் விட்டாலும் கூட எவ்வித தண்டனைகளும் பாவங்களும் எழுதப்பட மாட்டாது. அன்பானவர்களே, மிகப்பெரிய வேறுபாட்டை புனித இஸ்லாம் 2 பகுதிக்கு மத்தியில் முன்வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், பருவவயதை அடைந்த மனிதன். அவன் விரும்பியோ விரும்பாமலோ கம்பல்சரி, எந்த ஆப்ஷனும் கிடையாது சரியாச்சு, விதிவிலக்காக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்களை தவிர வாஜிபான கடமைகளை, பருவான கடமைகளை முஸ்லிமாக பிறந்த மனிதன், பருவவயதை அடைந்த மனிதன் அவன் அதனை நிறைவேற்றியே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனால் நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது, சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடும் பொழுது, கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர், தகர்ருப் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த மேலதிகமான வணக்கங்களை புரியும் பொழுது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் முஹப்பத்தையும் அடையக்கூடிய வணக்கமாக இஸ்லாம் இந்த நஃபிலான வணக்கங்களை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஒரு அழகான உதாரணத்தை சொல்லலாம். ஒரு எஜமானர் இருக்கிறார், ஒரு முதலாளி இருக்கிறார். அவரிடம் ஒரு மனிதர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அந்த எஜமான் முதலாளி அவர் அழைத்து, நீ இன்னைக்கு இந்த வேலையை செய்து தந்தால் உனக்கு இவ்வளவு ஊதியம் தருவேன், இவ்வளவு சம்பளம் தருவேன். அந்த மனிதர் வேலை செய்யக்கூடியவர் அந்த எஜமானுடைய முதலாளியுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த வேலையை அக்யூரேட்டா செய்யறாரு, எந்த குறைபாடும் வச்சிருந்த. முதலாளி வந்து பார்க்கிறாரு, வேலை சீராக இருக்கிறது, நான் கூறியது பிரகாரம் நடந்திருக்கிறது, இதோ உன்னுடைய சம்பளம். அன்பாளர்களே, இது பருதான வாஜிபான அமலுக்கு உதாரணம். இல்ல இல்ல, அந்த எஜமானர் அந்த வேலையை கொடுத்த பிற்பாடு, அந்த பணியை கொடுத்த பிற்பாடு மேலதிகமாக அந்த பணியை அவர் நிறைவு செய்கிறார். எஜமானர் எதிர்பார்க்காத முறையில் அழகிய முறையில் செய்கிறார். அவருடைய ஒர்க்க கம்ப்ளீட்டா செய்கிறாரு. எஜமான் வந்து பார்க்கும் பொழுது, நான் தந்த வேலையை விட சிறப்பாகவும் அழகாகவும் மேலதிகமாகவும் செய்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, அந்த எஜமானுடைய
இது நஃபிலான வணக்கங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களில் நஃபிலான இபாதத்துகளில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் தஆலாவினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் அடைந்து கொள்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹினுடைய ஒரு சஹாபி இருந்தார், விசேடமான ஒரு சஹாபி, ரபீஅத் இப்னு கஅப் அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாது, மனைவி கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது. எப்பொழுதும் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை தான் போக்கஸ் பண்ணுவார். நபி அவங்களுக்கு ஏதாவது பணிவிடைகள் இருந்தால் அந்த பணிவிடையை அவர் முடித்துக் கொடுப்பார். சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் அவர்கள் உறங்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாசற்படியில் அமர்ந்து கொள்வார். நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழும்பும் பொழுது அந்த வாசற்படியில ரபியா அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பாளர்களே, முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு குன்து அபீது மா ரசூலில்லாஹ், நான் ரசூலுல்லாஹோட இரவு கழிச்சேன். ரசூலுல்லாஹ் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நபியவர்களுடைய தஹஜ்ஜுடைய நேரம், இரவு நடுநிசை. நபியவங்க கதவு திறக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய அந்த கவா ஹாஜத்தினுடைய வாஷ்ரூமுடைய தேவைக்குண்டான தண்ணியையும் வுது செய்யறதுக்குரிய தண்ணியையும் நான் முன்னால வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் கதவு திறந்தாங்க. ரபியா ரலியல்லாஹு அவர்கள் வாசற்படியில் இருக்கிறார். ஒரு மனிதர் எதிர்பார்க்காத உதவியை செய்துவிட்டால், ஒரு பணிவிடையை செய்துவிட்டால் அளவு கடந்த சந்தோஷம் வருவது மட்டுமல்லாமல் உள்ளத்தால் துஆவலியாகும். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ரபியாவை பார்த்து கூறினார்கள், ரபியா இப்னு கஅப் அஸ்ஸலமியே, சல், உனக்கு என்ன வேண்டாலும் கேளு, நான் ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறேன். let me make dua for you. அந்த துஆ acceptable. ரசூலுல்லாஹ் அவர்கள் துஆ செய்தால் அந்த துஆவில் இரண்டாவது இடம் கிடையாது. இப்னு அப்பாஸுக்கு துஆ செஞ்சது மாதிரி, அல்லாஹும்ம ஃபக்ஹ்ஹு ஃபித்தீன். அனஸ் இப்னு மாலிக்கு துஆ செஞ்சது மாதிரி, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலா வலதா வ அஃஸில் ஹயாதா. கேளுங்க ரபியா, நான் துஆ செய்கிறேன். கனிமார்களே, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, மனைவி கூட கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் முகத்தை பார்த்து சொன்னாங்க, என்னிடம் ஒரு தேவை இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நீங்க துஆவை செய்யுங்க. ரபியா கூறுங்கள், முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு நுழைந்த பிற்பாடு, நரகவாசிகள் நரகத்துக்கு நுழைந்த பிற்பாடு, சஹாபாக்களின் சுவர்க்கத்துக்குள்ளா நுழைந்த பிற்பாடு, இந்த ரபியாவாகிய நான் சுவர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். முராஃபகத் எனக்கு தேவை. யார் சொல்லுங்க, முராஃபகதக ஃபில் ஜன்னah. அன்பாளர்களே, அவர் சஹாபி என்றதுனால ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இல்ல. நபியவங்க, ரபியா நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன், நீங்க போங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் என்னோடு இருக்க முடியும் என்ற ரிப்ளை ரசூலுல்லாஹ் கொடுக்கல. நபியவர்கள் முன்வைக்கவில்லை. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் தேவை இருக்கும் தானே, அவ வைர தாலி கேளுங்க ரபியா. இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ், ஹுவ தாக்க யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில உங்களோட நான் இருக்கிறேன் சுவர்க்கத்தில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றா நான் ஒரு வேலையை உங்களுக்கு தருகிறேன், அதை செய்து முடியுங்கள், அதை செய்யுங்கள். உங்களுக்கு சுவர்க்கத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்கிறோம் என்ற இந்த உறுதியை கொடுக்கிற ரசூலுல்லாஹ். என்ன யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, فَإِنِّي عَلَى نَفْسِكَ بِكَثْرَةِ السُّجُودِ. ரபியா, உலகத்தில் இருக்கும் பொழுது
உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளில் வணக்கங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுங்கள். அது ஸலாத்துல் துஹாவாக இருக்கலாம், அது ஸலாத்துல் வித்ராக இருக்கலாம், அது தஹிய்யத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம், அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், ஸலாத்துல் அவ்வாபியாக இருக்கலாம், ஸலாத்துல் இஸ்திகாராவாக இருக்கலாம். فإني على نفسك بكثرة السجود ஸலாத்துல் நாஃபிலாவில் ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க நோன்பு பிடிங்க, நீங்க ஜகாத் கொடுங்க, நீங்க ஹஜ் செய்யுங்க, நீங்க ஜிஹாத் செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த அத்துணை நன்மைகளும் சகலித்தம் முதல் சந்தர்ப்பமாக அதிகமாக நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹ் அவங்க இடத்திலிருந்து போயிட்டாங்க, ரபி அவங்க இடத்திலிருந்து போயிட்டாரு. கனிமாவர்களே, இந்த இடத்துல தான் முஹத்திஸுகள் தெளிவுபடுத்துவாங்க, ரசூலுல்லாஹுடைய உம்மத்து நாங்கள் புரியணும். கியாமத்துடைய நாளைகளை ரசூலுல்லாஹுடைய இருக்கணும் என்றா நஃபிலான வணக்கங்களை அதிகரித்துக் கொள்ள, நஃபிலான வணக்கங்களை அதிகரித்துக் கொள்ள. கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஒரு தாபிஈ என்ன செய்யறான் தெரியுமா? மஅதான் இப்னு அபீ தல்ஹா யாமர் என்ற சஹாபி, என்ற தாபிஈ ஒரு சஹாபியை சந்திக்கிறார். அந்த சஹாபியுடைய பேரு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவரே தாபிஈ ரசூலுல்லாஹுடைய தோழரை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹுடைய தோழர் மாத்திரமல்ல, மௌலா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய அடிமை. அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. இந்த தாபிஈ உட்கார்ந்து சொன்னாரு, மஅதான் இப்னு அபீ தல்ஹா, சௌபான், நீங்க அன்பு ரசூலுல்லாஹுடைய சஹாபியாக இருக்கிறீர்கள், அடிமையாக இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹோடு இருந்திருக்கிறீர்கள். அக்பிர்னி பிஅமலின், எனக்கு ஒரு அமலை கற்று பாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும், எனக்கு ஒரு அமலை கற்று தாருங்களா? சௌபான் ரலியல்லாஹு அவங்க அவனோட தலையை உயர்த்தி பார்த்தாங்க மஅதான் இப்னு அபீ தல்ஹாவுடைய முகத்தை. எந்த ரிப்ளை கொடுக்கிறது? தட்டி சொன்னாங்க, சௌபான் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எந்த பதிலும் கூறவில்லை. மூன்றாவது விடுத்தம் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. கூறினார்கள், சக்தி சௌபான் ரசூலுல்லாஹுடைய தோழர், மௌலா ரசூலுல்லாஹ், நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறுங்கள், இந்த இடத்திலிருந்து போயிடுறேன். சுப்ஹானல்லாஹ். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மஅதான், நீங்க கேட்ட இதே கேள்வியை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நான் சொன்னேன். நபியவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் கேட்டேன். நபியவர்கள் எனக்கு ரிப்ளை பண்ணினாங்க, அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், ஏ சௌபானி, நீ உலகத்தில் வாழும் பொழுது அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், இயன்ற அளவு நபிலான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும் இல்லா ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் தஆலா உன்னுடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்திக் கொண்டே போவான், உன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொண்டே போவான். இல்லா ரஃபஅல்லாஹ். சபரஜில் அவங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டு அந்த இடத்திலிருந்து போனாங்க. அன்பானவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? போகும் பொழுது இன்னும் ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேர் அபூ தர்தா. அபூ தர்தா ரலியல்லாஹு பக்கத்தில் போய் சொன்னாங்க, மஅதான் இப்னு அபீ தல்ஹா, அபூ தர்தா, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்றா, அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனி பிஹில் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத் தாருங்கள். மஅதான பார்த்து அபூ தர்தா சொன்னாரு, எந்த பதிலும் வித்தியாசம் கிடையாது. சௌபான் கொடுத்த அதே பதிலை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நஃபிலான பணிகளில் ஈடுபடு.
அது துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், முன்பின் சுன்னாக்களாக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அவ்வாபீனாக இருக்கலாம், இஸ்திகாராவாக இருக்கலாம். அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் விளங்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதருக்கு நஃபிலான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைப்பது மாத்திரமல்ல, அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, மஅரூஃபன் ஃபிஸ் ஸமா, முழு வானலோகத்திலேயும் பிரபல்யமான மனிதனாக மாறுகிறார். அவர் துஆ செய்தால் அவருடைய துஆ கபூலாகும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அந்த உதவிக்கு பதில் கொடுக்கப்படும். இது ஸலாத்து நாஃபிலாவுடைய விசேஷ தன்மை. ஸலாத்து நாஃபிலாவுடைய விசேஷ தன்மை. அன்பானவர்களே, கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பாங்க. முதல் கேள்வி நோம்பை பற்றி அல்ல, முதல் கேள்வி ஜகாத் அல்ல, முதல் கேள்வி ஹஜ் அல்ல, முதல் கேள்வி பிர்ருல் வாலிதைன் அல்ல. முதல் கேள்வி அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி அது உன்னுடைய தொழுகையை பற்றி. வாஜிபான அமல்கள்ல முதல் கேள்வி தொழுகை. உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? தொழுகை சீராகிவிட்டால் தான் அடுத்த கட்டமாக அவருடைய நோன்பு, ஜகாத், சதகா, ஹஜ், உம்ரா. ஃபர்ஸ்ட் தொழுகை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அன்பார்களே, முன்னால வந்திருப்பார், 5 நேரம் தொழுதுவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். நான் தொழாதவங்களை பற்றி பேசல, தொழுதுவர்களை பற்றி பேசுகிறேன். அன்பார்களே, 5 வேளை தொழுவர்கள் முன்னால் வருவார்கள். அவருடைய தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். 5 நேரம் தவறாக தொழுதிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவருடைய 5 வேளை தொழுகை எந்த குறையும் இல்லாவிட்டால் அந்த இடத்திலிருந்து ரிலீஸ் பண்ணப்படுவார்கள். ஆனா இன்னைக்கு எங்களை எடுத்துக்கோங்க, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்களோட உதுவுடைய பாடத்தில் இருந்து, எங்களோட தக்பீர்ல இருந்து, எங்களோட சலாம் வரைக்கும், அன்பார்களே, இந்த மிம்பரை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன், எத்துணையோ தவறுகள் நம் தொழுகையில் இருக்கிறது. நம் உதுவுடைய பாடத்தை திரட்டி பாருங்கள். எத்துணையோ வயதானவர்கள் கூட 60-70 கடந்தவர்கள் உது செய்ய தெரியாது. வயதுள்ள அக்கா என்ன தக்பீர் கட்ட தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் எத்துணையோ பிழைகள், அத்தஹியாத்தில் எத்தனையோ பிழைகள், ருக்கு தெரியா, சுஜூது தெரியா. அல்லாஹ் அக்பர். 5 நேரம் தொழுதிருக்கிறாரு. தொழுகையில பலவிதமான குறைபாடுகள், ஆனா தொழுதிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களே, என்னுடைய அடியான் தொழுதிருக்கிறான், ஆனால் தொழுகையில் குறைபாடு இருக்கிறது. ஹல்லி அபதியின் ததவ்வு, பாருங்கள் அவனுக்கு ஏதாவது நஃபிலான வணக்கங்கள் செய்திருக்கிறானா, துஹா தொழுதிருக்கிறானா, அவன் வித்ர் தொழுதிருக்கிறானா, முன்பின் சுன்னாக்களை நிறைவேற்றிருக்கிறானா, தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறானா. ஹல் மின் அபதி ஹல்லி அபதியின் ததவ்வு. யா அல்லாஹ், நிறைய சுன்னத்தான நபிகள் செஞ்சிருக்கிறார்கள். ஒருத்தர் யூனிவர்சிட்டி போறாங்க, உதாரணத்துக்கு அவருக்கு ஏலோவல் எக்ஸாம்ல அவரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறார், சில பாயிண்ட்ஸ் கூட அவருக்கு போதாது. கேட்பாங்க, ஏதாவது மேலதிகமான சர்டிபிகேட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ஓ இருக்கிறீங்க, வாங்க. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போக உங்களுக்கு என்ட்ரிங் ஆகும். ஆனா அவருக்கு போறதுக்கு இயலாது. அவருடைய மேலதிகமான செயல்பாடுகளை கொண்டு அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உலகத்தினுடைய அடிப்படையில் அவருடைய தொழுகைகள் இடைவெளியாக இருக்கும், கிழிந்து போயிருக்கும், ஸ்பேஸாக இருக்கும். அந்த இடத்தில் நஃபிலான வணக்கங்களை கொண்டு நிரப்புங்கள், அதை ஜபர் பண்ணுங்க, அதை ஃபில் பண்ணுங்க நின்று கொண்டிருப்பார்கள். அன்பவர்களே, நஃபிலான வணக்கங்களை கொண்டு நிரப்பப்படும். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளவானா, உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் சொல்வதே பெரிய விஷயம் தான். எனக்கு எங்களோட மஸ்ஜிதுகள்ல இங்க மட்டும் இல்ல, அதிகமான மஸ்ஜிதுகள் தான் அவர்களே முதலாவது சலாம் கொடுத்து 2வது சலாம் கொடுக்கிறார்களோ தெரியாது. தஸ்பீஹ் கிடையாது, அவங்களுக்கு திக்ர் இல்ல,
வாரிதான துவாக்கள் இல்ல, சலாம் கொடுத்து அடுத்த கணம் தப்பு இல்லை. அவரை தொலைப்போரும் 12 நிமிஷம், கூடினா 15 நிமிஷம், அதுவும் இல்ல. துஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ் 4 ரக்காத்துகள் கொஞ்சம் டைம் எடுக்கும், இஷா கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்பர்களே, சலாம் கொடுத்து அடுத்த கணம் அவர் அந்த ஏரியாவோட இல்லை. நான் தவறுதலாக சொல்லல, நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நண்பர்களே. ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவு கண்டா நபியோட சஹாபாக்களுக்கு எப்பயும் பகிர்ந்து கொள்வார்கள். நபியோட சொன்னாங்க, நான் சுவர்க்கத்துக்குள்ள போனேன், ரஅய்துனி ஃபில் ஜன்னah, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். சுவர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது எனக்கு பக்கத்தில் அபூ தல்ஹாவுடைய மனைவி உமைசா இருந்தாள். இன்னும் நடந்து போகும் பொழுது விசாலமான பிரமாண்டமான கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்கு முன்னால் ஒரு ஹூர்லி கொண்டிருந்தால் நான் கேட்டேன், யாருக்கு? இது உமருக்கு. இன்னும் நடந்து போனேன், ஒரு சத்தம் என்ற காலை கேட்டுச்சு. ஜிப்ரீல், சமீபத்து ஹஷபத்தன் அமாமி, ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? காலடி சத்தம் கேட்குது, காலடி ஓசை கேட்குது, செருப்பு சத்தம் கேட்குது. சமீபத்து ஹஷபத்தன் அமாமி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது வேற யாரும் இல்ல, அது பிலால் சுவர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். நபியுங்க பிலாலை கூப்பிட்டு கேட்டாங்க, பிலால் இப்னு ரபா, சுவர்க்கத்தில் உங்களுடைய காலடி சத்தங்களை நான் செவிமடுத்தேன், என்ன காரணம், உங்களோட அமல் என்னன்னு கேட்டாங்க. பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வுது செஞ்சா 2 ரக்காத் தொழுவேன். யா ரசூலல்லாஹ், வுது செஞ்சு விட்டால் 2 ரக்காத் தொழுவேன். இதுதான் என்னுடைய அமல். அன்பர்களே, ரசூலுல்லாஹுடைய கால் பாதங்கள் வீங்கி இருக்கிறது. ஆயிஷா கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கால் பாதங்கள் வீங்கி இருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த வழக்கத்தை செய்கிறீர்கள்? ஆயிஷா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாறக்கூடாதா? அஃபலா அகூன் அபதன் ஷகூரா? அன்பானவர்களே, ஒரு மனிதன் அவன் விரும்பியோ விரும்பாமலோ பர்வான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்க போகுது. இதுல நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்ன தெரியுமா கனிமானவர்களே, இது ஹுத்பாக்கள்ல தான் பேசப்படணும். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஸலாத்துன் நாஃபிலா, ஸலாத்துன் நாஃபிலா, நஃபிலான வணக்கங்கள் என்பது அது ஒரு தனியொரு சாப்டர், தனியொரு பாடம். நஃபிலான வணக்கங்களை 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தஹ்ஃபத்துல் முஹ்தாஜில நஃபிலான மொத்த வணக்கங்களையும் 2 பகுதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். அதுல முதலாவது பகுதி கிஸ்முன் யுஸன்னு ஃபீஹி ஜமாஅ. அந்த நஃபிலான வணக்கங்களை நாங்க ஜமாத்தாக தொழுது சுன்னத். பெருநாளுடைய நஃபில் மாதிரி பெருநாள் தொழுக, தராவி தொழுக, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தொழுக, ரமதானுடைய வித்ருடைய தொழுக, மலை தேடி சொல்லக்கூடிய ஸலாத்துல் இஸ்திஸ்காவுடைய தொழுக, இது சுன்னத்தான வணக்கங்கள் தான். ஆனால் அது ஜமாத்தாக நிறைவேற்றுவது சுன்னா. இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது அன்பார்களே, அது தனியாக நிறைவேற்றுவதே சுன்னா. நஃபிலான வணக்கங்கள், அது துஹாவுடைய தொழுகையா இருக்கலாம், அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அது கியாமுல் லைலாக இருக்கலாம், அது வித்ராக இருக்கலாம், தஹிய்யத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம். அன்பார்களே, இந்த நஃபிலான வணக்கங்கள் தனியாக செய்யக்கூடியது அதிகமான வணக்கங்களை இஸ்லாம் நம்மர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த அத்துணை வணக்கங்கள் புகாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முதல் இடத்தில் இருக்கக்கூடிய வணக்கம் என்ன தெரியுமா? முதல் ஸ்டெப்ல ஒவ்வொரு முஸ்லிமும் கருத்தனை செலுத்த வேண்டிய மிக முக்கியமான இபாதத் அன்பார்களே, ஸலாத்துன் நாஃபிலாவுல அஸ்ஸுனனுர் ரவாத்திப், ஐவேளை தொழுகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சொல்லப்படக்கூடிய சுன்னாக்கள். ஐவேளை தொழுகைக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய சுன்னா, ஐவேளை தொழுகைக்கு பின்னால சொல்லப்படக்கூடிய சுன்னா. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுவாரோ,
மன் சல்லா சிந்தை அஷரகா, காலையில் இருந்து நைட் வரைக்கும் 12 ரக்காத்தை யார் சொல்லுவாரோ, சாய் முஸ்லிமுடைய ரிவாயத், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் அல்லாஹ் வீட்டை கட்டுவான். அந்த 12 ரக்காத் என்ன தெரியுமா? துஹருக்கு முன்னால 4 ரக்காத், துஹருக்கு பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால் 2, சுபகுக்கு முன்னால் 2. இந்த 12 ரக்காத்தை யாரு செய்யறாங்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அதனை அவர் நிறைவேற்றினால் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுவான். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா சொல்றாங்க, இந்த ரிவாயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். உம்மு ஹபீபா இருந்து இந்த ஹதீஸை 3 பேர் படிச்சாங்க. 3 ராவிமார்கள் உம்மு ஹபீபா கண்டு லேர்ன் பண்ணினாங்க. உம்மு ஹபீபா சொல்றாங்க, எனக்கு இருந்து அம்பத்து அபீ சுஃபியான் என்ற ஒரு மனிதர் வந்து இந்த ஹதீஸை படிச்சுட்டு போனார். அம்பத்தா கூறுகிறார், என்னிடமிருந்து அம்ர் இப்னு அவுஸ் இந்த ஹதீஸை படித்தாரு. சுப்ஹானல்லாஹ். நுஅமான் இப்னு சாலிம் கூறுகிறார், என்னிடமிருந்து அம்ர் இப்னு அவுஸ் ஆகியோரிடமிருந்து இந்த ஹதீஸை நான் படித்தேன். 4 பேர் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு யாரு 12 ரக்காத் தொழுறாங்களோ, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் எப்ப கேட்டேனோ இந்த வாழ்க்கையில இந்த ஹதீஸை நான் விட்டதே கிடையாது. அன்பார்களே, அம்பத்தா கூறுகிறார், நான் உம்மு ஹபீபாட்ட இந்த ஹதீஸை படித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இந்த ஹதீஸ் மிஸ் ஆகியது கிடையாது. அம்ர் இப்னு அவுஸ் கூறுகிறார், இந்த ஹதீஸை நான் அபீ சுஃபியான் சக்கராத்தில் இருக்கும் பொழுது கற்றுத் தந்தார். அந்த ஹதீஸை கேட்ட நாள்ல இருந்து இந்த வாழ்க்கையில் இந்த ஹதீஸ் மிஸ் ஆகியது கிடையாது. நுஅமான் இப்னு சாலிம் சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் அம்ர் இப்னு அவுஸ் கிட்ட படிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸ் தவறுனது கிடையாது. 12 ரக்காத் அன்பார்களே. ஆனா இது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமாக இருக்கும். இந்த 12 ரக்காத் எப்படி நாங்க சேர்ந்து பர்த சேர்த்து கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. அன்பார்களே, இந்த நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பர்வான தொழுகைக்கு முன்னால நிறைவேற்றப்படக்கூடிய பின்னால் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள் முஅக்கதான சுன்னாக்கள், கைரு முஅக்கதான சுன்னாக்கள் 2 வகை இருக்குது. இந்த 12 ரக்காத்திலையும் 10 ரக்காத்த அனிவாரன் ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது முஅக்கதான சுன்னாக்கள் 10 இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்கள். 12 ரக்காத் அதை நிறைவேற்றினா சுவர்க்கம் கிடைக்கும். ஆனா விரும்பியோ விரும்பாமலோ அவர் இந்த முஅக்கதான சுன்னாவை நிறைவேற்றணும். மொத்தம் 10 ரக்காத்து இருக்கிறது. அதுல துஹருக்கு முன்னால் 2, அசருக்கு லுஹருக்கு பின்னால் 2, அசருக்கு முன்னால கிடையாது, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, சுபஹுக்கு முன்னால் 2. இந்த 10 ரக்காத்துகளும் முஅக்கதான சுன்னா. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது தவறே கிடையாது. அதிலே விசேஷமான கண்ணியமானவர்களே, சுபஹுடைய முன் சுன்னத் 2. இந்த 10 ரக்காத்துல ஒன்று தான் சுபஹுடைய முன் சுன்னா. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அஷத்து தஆஹுதன், நபி அவர்கள் சுபஹுடைய முன் சுன்னத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்துல சுபஹுடைய தொழுகை கதாவாகிட்டு சூரிய உதயம் சொன்னாங்க, நபி அவங்க அதான் சொல்லுங்க. அதான் சொல்லப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ் இகாமத் சொல்லவா? சுபஹுடைய தொழுகைக்கு வானாமா? நாம் சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுங்க, அதுக்கு பின்னால் இகாமத் சொல்லுங்க. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில சுபஹுடைய முன் சுன்னாவை முஸ்தாஹிது கிடையாது. ஆயிஷா கூறுகிறார்கள், சுபஹுடைய முன் சுன்னத்தை யாரு நிறைவேற்றுகிறானோ ரக்காத்தைல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா மா ஃபீஹா, உலகத்தினுடைய முழு செல்வமும் கிடைப்பதை விட சிறந்தது. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ். அன்பார்களே, இது முஅக்கதான சுன்னா. கைரு முஅக்கதா இருக்குது. விரும்பினா செய்தி இல்லாட்டி விடுங்க. அதுல
துஹருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்தோட இன்னும் ஒரு 2 ரக்காத்து கூட்டணும். துஹருக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்தோட இன்னும் ஒரு 2 ரக்காத் கூட்டணும். மொத்தம் முன்னாலையும் பின்னாலையும் 4 ரக்காத்துகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஹருக்கு முன்னாலும் துஹருக்கு பின்னாலும் யாரு 4 சொல்கிறார்களோ, அபூ தாவூதுடைய ரிவாயத், திர்மிதியுடைய ரிவாயத், ஹர்ரமஹு அல்லாஹு அலன் நார், அல்லாஹ் அவனுடைய உடம்பை நரகத்துக்கு ஹராமாக்குறான். நரகத்துக்கு ஹராமாக்குறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அசருக்கு முன்னால முஅக்கதான சுன்னா இல்ல. ஆனா நபியவர்கள் கூறினார்கள், அசருக்கு முன்னால யாரு 4 ரக்காத் சொல்லுவாரோ, ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா அர்பஅன் قبل العصر, அசருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத்துகளை சொல்கிறானோ, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் அவனுக்கு உண்டாகட்டும். ரசூலுல்லாஹுடைய துஆ. மக்ரிபுக்கு முன்னால முஅக்கத் கிடையாது. மக்ரிபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத் சுன்னாவும் ஷோட்டாக சொல்லப்பட வேண்டிய சுன்னா. அதான் கேட்ட உடனே சஹாபாக்கள் ஓடுவாங்க மஸ்ஜிதுக்கு. எங்க ஓடுறீங்க? மக்ரிபுடைய நேரம், அது ஷார்ட் டைம். இந்த ஷார்ட் டைமுக்குள்ளால 2 ரக்காத் சுன்னத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதாக இப்ததரு மஸ்ஜிதுக்கு ஓடி போவாங்க. 2 ரக்காத் சொல்லுவாங்க. இஷாவுக்கு முன்னால முஅக்கத் கிடையாது. கைரு முஅக்கத் 2 ரக்காத் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அனைத்து விதமான நஃபிலான வணக்கங்களையும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வணக்கம் தான் பரவான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய சுன்னாக்கள். என வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கு அதிகமானவங்க மறந்த விஷயம், நான் இந்த இடத்திலிருந்து பகிர்ந்து கொள்றேன், யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளுவான். அன்பவர்களே, பரவான தொழுகையை நாங்க மஸ்ஜிதுல சொல்லணும். வீட்டில் ஆண்களுக்கு சொல்லலாம். சுன்னத்தான தொழுகையை, நாஃபிலாவான தொழுகையை ஒரு ஆண் எங்கே சொல்ல வேண்டும்? அவன் வீட்டில் சொல்லணும். இதுதான் அசல் சொல்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஜ்அலூ ஸலாத்தக்கும் ஃபீ புயூத்திக்கும். துஹருடைய முன் சுன்னா, துஹருடைய பின் சுன்னா, அஸ்ருடைய முன் சுன்னா, மக்ரிப், இஷா, சுபஹ் வீட்ல தொழுதுட்டு மஸ்ஜிதுக்கு வாங்க. வலா தஜ்அலூ, உங்களோட வீட்டை நீங்க கபர் குழிகளாக்க வேண்டாம். ஆண்களே, வீடுகளை கபர்களாக மாற்ற வேண்டாம். நீங்க சுன்னத்தான இபாதத்துகளை வீட்டில் செய்யுங்கள். துஹருடைய முன் சுன்னாவை வீட்டுல தொழுதுட்டு மஸ்ஜிதுக்கு வாங்க. சலாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு திக்ர முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தொழுத துஹருடைய சுன்னாவை. இதுதான் அசல் சுன்னத். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, புகாரியுடைய ரிவாயத், ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்தி அஃதல் இல்ல ஸலா மக்தூபா. ஒரு மனிதன் தன்னுடைய சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் சொல்வது சிறந்தது. பர்தான தொழுகையை அவன் மஸ்ஜிதில் சொல்லட்டும். ஆனா அந்த வளமை எங்களோட சமூகத்தில் இல்லை, உண்மையிலே இல்லை. ஆனா அது நிறைவேற்றது கஷ்டமும் தான். இதை யாரும் தவறுதலாக புரிஞ்சக்கூடாது. அது இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு பின்னால் நாங்கள் வீட்டில் தான் போகணும், அப்ப எங்களுக்கு சுன்னத் இல்லையா? அன்பார்களே, முடியும் என்றால் இந்த சுன்னாவை அமல்படுத்துங்கள். எங்களுக்கு வீட்டில் சொல்ல கிடைக்காதது, மஸ்ஜிதில சொல்லுதான் சுன்னா கிடைக்கும். மஸ்ஜிதில சொல்லுங்க. எழுதுறாங்க அறிஞர்கள், வீட்டில் சொல்லும் பொழுது உங்களோட சுண்ணாக்களை உங்களுடைய குழந்தைகள் பார்வையிடும். குழந்தைகளுக்கு மத்தியில் அந்த தொழுகையுடைய மகத்துவம் உருவாகும். வீட்டுக்குள்ளால் பரக்கத் இறங்கும். வீட்டுக்குள்ளால் சைத்தானு வெளியே போகும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஒரு ஷேக் கிட்ட வந்து சொன்னாரு, ஷேகே, எனக்கு எப்ப பார்த்தாலும் மனைவிக்கும் எனக்கு மத்தியில் ப்ராப்ளம் தான். நீ சுன்னத்தான இபாதத்தை எங்க செய்யலாம்? மஸ்ஜிதுல சொல்லுறேன். துஹா மஸ்ஜிதுல, வித்ர் மஸ்ஜிதுல, தஹஜ்ஜுத் மஸ்ஜிதுல, முன்பின் சுன்னாக்கள் மஸ்ஜிதுல. அந்த அறிஞர் பதில் கொடுத்தார், ஏ மனிதா, உன்னுடைய சுன்னத்தான இபாதத்துகளை வீட்டில் சொல்லு. மறுபடியும் வந்தார். அவர் சொன்னாரு, அறிஞரே, நம் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பயங்கரமான முசீபத்துகள் குறைவதை என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொன்னார். நஃபிலான வணக்கங்களை வீட்டில் கொள்ளுங்கள். குழந்தைகள் அந்த காட்சியை பார்க்கும்.
என்னுடைய தகப்பன் சுஜூது செய்கிறான், என்னுடைய தகப்பன் ருக்கு செய்கிறான், என்னுடைய தகப்பன் தஹஜ்ஜுத், என்னுடைய தகப்பன் துஹா, என்னுடைய தகப்பன் வித்ர். நல்ல பழக்கங்கள் குழந்தைகளுக்கு வரும். இதான் சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல சொல்லாம வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஆனா வீட்டுல சொல்ல கிடைக்காது. என்னோட தொழில், என்னோட வியாபாரம் மஸ்ஜித தான் சொல்லுவோம், மஸ்ஜிதுல சொல்லுங்க. ஆனா வீட்டுல சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். அன்பார்களே, நான் இவ்வளவு நேரம் பேசினதுல இந்த நஃபிலுடைய பாடத்தை ஒரு பகுதி தான் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பகுதி, அந்த டைம் போதாது, சிறிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும்னு சொல்றேன். ஒவ்வொருவரும் துஹாவுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள். ஸலாத்து துஹா, அதற்கு ஸலாத்துல் அவ்வாபி என்ற பெயர் இருக்கிறது. துஹாவுடைய தொழுகை ஆக பரக்கத்தை கொட்டக்கூடிய தொழுகை. அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் எனக்கு 3 வசியத் செஞ்சாங்க. அது ஒரு வசியத்தான் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். இன்னொரு வசியத்தான் நான் தூங்குறதுக்கு முன்னால் விட்டு சொல்லணும். இன்னொரு வசியத்தான் துஹாவுடைய தொழுகை சொல்லணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத். அன்பானவர்களே, சூரியன் உதயமானது 6:02. சூரியன் உதயமானத்திலிருந்து சூரியன் நடுவுச்சிக்கு வரும் பொழுது துஹருடைய நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் துஹாவுடைய தொழுகை நிறைவேற்றலாம். ஆக 8 மணி நேரம் ஒரு கிட்டத்தட்ட அந்த துஹருக்கு முன்னால ஒரு 1 ஹவருக்குள்ள துஹாவுடைய தொழுகை சொல்லலாம். ஆக சிறந்தது குறைஞ்சது 2 ரக்காத், பூர்த்தியானது 8 ரக்காத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதன் உடம்புல 360 மூட்டுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் பொழுது உன்னுடைய 360 மூட்டுக்களுக்கு சதக்கா கொடுப்போம். நீ எப்படி சதக்கா கொடுப்பான்? நீ தஸ்பீஹ் செஞ்சாலும் சதக்கா தான், நீ திக்ர் செஞ்சாலும் சதக்கா தான், அடுத்தவனுக்கு நல்ல விஷயத்தை சொன்னாலும் சதக்கா தான், ரோட்ல ஒரு பொருள் அகற்றினாலும் சதக்கா தான். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்குது. 2 ரக்காத் துஹா தொழு. சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 360 மூட்டுக்களுடைய சதக்காவும் நிறைவேறும் சொன்னாங்க. அன்பார்களே, ஸலாத்து துஹா, இன்ஷா அல்லாஹ் ஸலாத்துல் வித்ர், தஹியத்துல் மஸ்ஜித், ஸலாத்துல் இஸ்திகாரா, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், எத்தனையோ சுன்னாக்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய குதுபாவினுடைய சாராம்சமாக, அன்புக்குரியவர்களே, நாம் பருவு என்பது அது கடமை, நஃபில் என்பது மேலதிகமாக செய்யக்கூடியது. நாம் இயன்ற அளவு இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வில் பருவுக்கு முக்கியத்துவம் செலுத்துவது போன்று அந்த பருவை மேல் தூக்கி வைக்கக்கூடிய நஃபிலான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய முஸ்லிம்களாக வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்களை ஆக்கியருள்வானாக. எங்களை பாவத்தை மன்னிச்சு போயால் பாவம் செய்த கடன்கள் பக்கம் மீந்திருக்கும் நாங்கள் மோசமானவர்கள் யாழ்லா, நல்ல அநியாயக்காரர்கள் யாழ்லா, அவருடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்துவிடியாளா, அவர்களை கண்ணியப்படுத்துவதியாளா, நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்துவிடியாளா, கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு கபோல் செய்துவிடியாளா, உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்துவிடியாளா, அவருடைய நோயற்ற வாழ்க்கையை கொடுத்திருந்தாங்க, அவருடைய தொழிற்சொல்களை பறக்கத்தை கொடுத்திருந்தாங்க, கண்ணியமான வாழ்க்கை அவர்களுக்கு கபல் செஞ்சிருந்தாங்க, அவர்களை கண்ணியத்தை கொடுத்துவிடியாளா, சமூகத்தில் உயர்வை கொடுத்துவிடியாளா, அவருடைய இல்மை அதிகரிக்கக்கூடியாளா. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையான காலமாக இருக்கிறது நாயனே. குழந்தைகள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், சிறு குழந்தைகள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் நாசமாக்கப்படுகிறார்கள், உலகத்தில் நீடமில்லாத காலமாக இருக்கிறது யாழ்லா. முஸ்லிம்களை பாதுகாத்திருந்தாங்க, பலஸ்தீனுடைய பூமியை சுதந்திர பூமியாக மாற்றிவிடியாங்களா. அல்லா முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியங்களுக்கு தந்திருந்தாங்க. இத்துவாவை கபூல் செய்ய அல்லாஹ், இத்துவாவை அங்கீகரிக்காவிட்டால்